ஆமா, எங்களுக்கு குலதெய்வம் வந்து பெண் சார்ந்த கோயில் வந்து கன்னிமாரு, ஆண் சார்ந்த கோயில் வந்து ஐயனார். இவங்க தான் குலதெய்வம். விஷயம் சொல்லட்டுமா? கோயிலுக்குள்ள சாமியை பண்ணல, வேற இடத்துல மாத்தி வச்சிருக்காங்க. அங்கிருந்து இப்போ எங்க ஊருக்கு சொந்த ஊர் வந்து குலதெய்வம் ஊர் வந்து வேற ஊரு, அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து வேற ஊர்ல வச்சு இப்போ கும்பிட்டுட்டு இருக்காங்க. ரைட்டா? அது கரெக்டா இல்லை. அந்த வச்ச இடத்துலயும் மாத்தி வச்சிருக்காங்க இப்போ வேற. ஓ ஆமா ஆமா ஆமா. ரைட்டா? அப்போ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாதான் குலதெய்வ கோயிலினோட எஃபெக்ட் கிடைக்கும். ரைட்டா? இது வந்து வீடு சார்ந்த பிரச்சனை, அம்மாவுக்கு சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் பண வரவை சுமார். இடையில அம்மாவுக்கு தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாதான் குடும்பத்தையே சுபிச்சு மேற்படும். அவ்வளோ வீக்னஸ் இருக்கு. இது நிவர்த்தி ஆகிறதுக்கு நாங்கள் என்ன கோயிலுக்கு தான் போகணும். இந்த தர்ப்பணம் பண்ணணும். இந்த இறந்தாங்க இல்லையா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அத்தை இறந்ததுல இருந்து உங்க அப்பாவோட குடும்பம் சிதைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னாக்க, நிறைய பண வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க. அப்படியே அதுக்கு பின்னாடி டவுன் ஆகி பூர்வீகத்தில் சொத்துக்களை விற்று அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. நம்ம தாத்தா சைடுலாம் நிறைய சொத்து இருந்தது, இப்போ சொத்து இல்லை. அவ்வளோதான், அந்த மாதிரி எஃபெக்ட். சரி, இதெல்லாம் உங்க குடும்பத்தை இது வந்து விநாயகர் வச்சுல பாருங்க, அப்படியே கரெக்டாக வந்து நிற்கும். சரிதா? விநாயகர் பார்த்துருக்கியாமா? கோயிலுக்குள்ள போவீங்களா? சமைக்கிறதுக்கு மட்டும் போறதில்லை.